ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம போகாவை வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுவும் இல்லாம இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். இதோட பேர் ஸ்டீம்டு போஹா. வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டீம்டு போஹா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் வாங்க. போஹான்னா அவலு. இது நம்ம மெலிஸ் அவலா எடுத்துக்கணும். இங்க பாருங்க, 2 கப் அவல். இந்த அவல நம்ம 2 தடவை அலம்பிக்கலாம். நான் 2 தடவை அலம்பி எடுத்துட்டு வரேன். இதை நான் 2 தடவை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம நம்ம இன்னொரு பாத்திரத்துல போட்டுப்போம். இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அவளுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போனோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இங்க பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்படி நல்லா மலர்ந்து இருக்கு பாருங்க. இத நம்ம இத மாதிரி வடிகூடையில இத போட்டு நம்ம வேக வைக்க போறோம். இத நம்ம நல்லா பரப்பி விட்டு போறோம். ஒரு பாத்திரத்துல அடியில லேசா தண்ணி சூடு பண்ணி வச்சு அதுக்கு மேல நம்ம இதை வைக்க போறோம். இத 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, நம்மளுக்கு சூப்பரா ரெடியா இருக்கு. நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். ஒரு பேனை சூடு பண்ணி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு எடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 4 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இங்க பாருங்க, ஒரு தாளிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இந்த தாளிப்பு ரெடியானதை இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம ஸ்டீம்டு போக நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுது பாருங்க. இது ஒரு பவுல்ல போட்டு வறுத்த கடலைய இது மேல தூவி விடணும். ஓமப்பொடியும் இது மேல தூவிப்போம். நம்ம இதுக்கு மேல சாட் மசாலா தூவிப்போம். நம்ம சாட் மசாலா தூவினதுக்கு மேல இன்னும் கொஞ்சமா ஓமப்பொடி தூவிடலாம். இதுக்கு மேல கொத்தமல்லி கருவேப்பிலை. அவ்வளவுதாங்க, ரெடியா ஆயிடுதுங்க. சாப்பிட வேண்டியதாங்க. அந்த லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அருமையான ருசியான ஸ்டீம்டு போஹா ரெடி ஆயிடுத்து. இது ரொம்ப ஈஸியா நம்ம 20 நிமிஷத்துலயே பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. லைக், ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.